மனிதமுள்ள சமூகம் என்ற என்னுடைய தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன். இந்த பாரத தேசத்தினுடைய தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது என்ன? உலகத்தில் உள்ள எந்த தேசத்திற்கும் இல்லாத ஒரு தனித்துவம் பாரதத்திற்கு உண்டு என்றால் அது என்ன? அந்த சிக்னேச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும்ன்ற அந்த இண்டிவிஜுவலுக்காக இருக்காம பொதுக்காக வாழணும் அப்படின்ற அந்த வளர்ப்பிலே வந்தவன் தான் ஒவ்வொரு இந்தியனும். மேற்கத்திய நாடுகளும் சரி இல்லை ஏனைய தேசங்களும் சரி, அந்த இண்டிவிஜுவல் ரைட்டுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் தந்த பொழுது, சோஷியல் கான்ஷியஸ்னஸோட சோஷியல் ரைட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தனி மனிதனை பின்னுக்கு தள்ளி சமூக அறம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்த தேசம்தான் நம்முடைய தேசம். ஆனால் இன்றைக்கு ஒரு 60-70 கால சுழற்சியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, வருட கால சுழற்சியில் இந்த என் பக்கத்தில் இருக்கவன், என் வீட்டில் இருக்கவன், என் வீதியில் இருப்பவன், என் நகரத்தில் இருப்பவன், என் ஊரில் இருப்பவன், என் மாநிலத்தில் இருப்பவன், எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை. என் ரைட்டு முக்கியம். என் ரைட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஒரு டைலாக் வைக்கிறான் சார் படத்தில், நான் வாழ்கிறதுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறான். வாழ்கிறதுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாரான். நான் ஒன்று தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த சமூகம் எந்த தளமாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, எது வேணாலும் அவசிய தேவைன்னு பேசிக்கோங்க. ஆனால் நிரந்தர தேவை என்பது எது தெரியுங்களா? இது எல்லாம் சரியாகணும்னாக்க எது நிரந்தர தேவை என்றால், நாம் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் நான் என்பதை தாண்டி மற்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த நானுக்குள்ள அப்படின்ற அந்த ஒழுக்கம் நம்முடைய மனதுக்குள் வராத வரைக்கும் இந்த சமூகத்திலே எந்த மாற்றமும் வராது. எந்த மாற்றமும் வரவே முடியாது. வள்ளுவன் தெளிவாக எழுதுனான் சார். எது வாழ்க்கை அப்படின்னா 2 விஷயம் சொன்னான். எது வாழ்க்கையை வாழக்கூடிய முறை அப்படின்றதுக்கு 2 குறள் வச்சான். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்து அற்றுன்னா. எந்த மனதிலே அன்பு இல்லையோ, பாலைவனத்திலே எப்படி ஒரு மலம் தளிர்க்கவே முடியாதோ அப்படி அன்பில்லாத ஒரு மனம் இருந்தால் அங்க வாழ்க்கை மலரவே முடியாதுன்னு முதல் விஷயத்தை வச்சான். எதுடா வாழ்க்கையினுடைய வழின்னு கேட்டாங்க வள்ளுவன்ட்ட. அன்பின் வழி அது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்புன்னு முடிச்சான். இந்த 2 மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்க இருக்க எந்த பிரச்சனையுமே வராது. இந்த 2 நம்ம மனசுல செத்து போச்சு சார். இன்னைக்கு எந்த அளவிற்கு க்ஷீணம் அடைந்திருக்கிறது என்று பார்ப்போம். நான் சின்ன இடத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். அதிகமான இந்த குடும்ப சப்ஜெக்டை படம் எடுத்து அதனோட உச்சத்தை தொட்ட ஒரு விசு சார், அவர் தலைமை தாங்கக்கூடிய இந்த அரங்கத்தில் பேசாம இந்த விஷயத்தை வேற எந்த அரங்கத்திலையுமே பேச முடியாது. முதல்ல ஒரு குடும்ப அமைப்பை எடுத்துக்குவோம். எப்படி இருந்த குடும்பங்கள் சார் நம்முடைய குடும்பங்கள்? அது தியாகத்தினாலே கட்டப்பட்ட கூடாக இருந்தது இல்லையா? இன்றைக்கு எல்லாமே என்னுடையது, என் விஷயம், எனக்கு அப்படின்றதுல குடும்பத்திற்குள்ளேயே துரோகத்தினால விளையக்கூடிய சூழலாக இன்றைக்கு குடும்பங்கள் மாறிவிட்டது. இதை விட இந்த சமூகம் க்ஷீணமடைவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. அம்மான்றவர் சார், அம்மா தப்பே பண்ண முடியாதுன்னு நம்பின சமூகம் சார். அம்மானா சரி, எங்க அம்மாவால என்னைக்குமே எனக்கு பிரச்சனை வராது, எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா சாவா அப்படின்னு நம்ம நம்பின சமூகம் சார். ஆனா கேவலமா கீழ்த்தரமா ஒரு கள்ள காதலுக்காக 2 குழந்தைய கொன்னுட்டு அபிராமின்றவ ஒத்தி ஜெயிலுக்கு போவா அப்படின்னு சொன்னா யார சார் நம்புவேன்? எங்க அம்மாவையே இந்த சமூகத்துல என்னால நம்ப முடியாட்டி நான் வேற யாரை நம்ப முடியும்? அப்படின்ற கடைசி இடத்திற்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டானே. இதை விட ஒரு சமூகத்திலே மனிதன் செத்து போய் விட்டது என்றால் வேற என்ன தழைக்க முடியும்? அந்த அபிராமிக்கு பெயில், அதுக்கு உயிர் தான் எதுக்கு நான் கேட்கிறேன். இந்த நடந்து போச்சுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல உயிர் செத்து போயிருக்க வேண்டாமா அவளுக்கு? ஒரு மனுஷின்னு என்னைக்கு உழவரா என்ன
எனக்கு பிடிக்காத ஒருவரோடு நான் வாழ்வது என்றால் நான் இந்த பார், வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும் சார். கமிட்மெண்ட் சார், வாழ்க்கைன்றது கமிட்மெண்ட். என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், நான் வேலை செய்யறேன்னா அந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் குடும்பம் இருக்கேன்னா அந்த குடும்பத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் ஒரு மேடையில் இருக்கேன்னா அந்த மேடையில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்டே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? குழந்தைக்கு சார், உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே அனுபவிச்சதா சார். சின்ன வயசுல குழந்தைய தூங்க வைக்கும் போது அம்மாவும் குழந்தையும் ஒன்னா படுத்து தூங்குவாங்க. அதான் அம்மா கையில படுத்து குழந்தை தூங்கும். குழந்தை தூங்குற வரைக்கும் அதுக்கு என்ன ஃபீலிங்னா, அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கை தான் சார் அதுக்கு தூக்கம். அது வேலை நிறைய ஆயிடும் வீட்டுக்குள்ள. குழந்தை தூங்குதே, கையை அசைச்சா கூட எழுந்துடுமோன்னு சொல்லி அது அசைக்க முடியாத நம்பிக்கையில் உச்சத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவாக அந்த குழந்தைய எடுத்து விட்டுட்டு கடகடன்னு ஓடி போய் எல்லா வேலையும் பண்ணுவா அம்மா வீட்டில். ஆனால் அந்த குழந்தை எழுந்துக்கிற டைம்ன்றது வந்து அம்மா உன்னோட உள்ளுணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது அசாத்தியமான உள்ளுணர்வு சார். நீங்கள் 1000 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவீங்க சார் வீட்டுக்கு. அதில் எவன் ஒருத்தன் தப்பாக இருக்கானோ அவனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லுவா சார் ஒரு அம்மா. அவன் ஒன்றும் படித்தவ கிடையாது, அவன் ஒன்றும் டிகிரி வாங்கினவ கிடையாது. ஆனால் அவள் உள்ளுணர்வுல சொல்லும், அவளுக்கு ஏதோ ஒன்று சொல்லும், இந்த பையன் தப்பாக இருக்கான்னு. அப்படிப்பட்டவ தான் அவன் அம்மா. அந்த 2 ஹவர் ஆக போது அந்த குழந்தை எழுந்துக்க போதுன்னு போது அந்த உள்ளுணர்வு அம்மாவுக்கு சொல்லும். எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து அந்த குழந்தை பக்கத்தில் மறுபடியும் முதல்ல தூக்கத்துலேருந்து அவளை கீழே விட்டுட்டு போனால அதே மாதிரி எடுத்து கையில் போட்டுக்குவா. ஏன் தெரியுங்களா, எழுந்துக்கும் போது இந்த 2 ஹவர் வேலை பார்க்கறதுக்கு கூட அம்மா என்னை விட்டுட்டு போலன்ற அந்த ஃபீலிங்லேயே அந்த குழந்தை எழுந்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு உச்ச நம்பிக்கையை கொடுத்தவள் தாய். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்த நமக்கு மத்தியில் தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் ஒருத்தங்க கூட போகணும்னு நினைக்கிறியே, அவ்வளவு காமப்பசி எடுத்து விட்ட பெண்களாகவா இங்கே மாறிவிட்டார்கள்? என்ன அதை தொடர்ந்து இன்னொன்று வருது. ஒரு 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 டிவி சீரியல் நடிகை, அவள் கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். சரி சார், வாழ்க்கைன்றது எல்லாம் பிரச்சனை தான், என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு கேன்சர் வருது, ஒருத்தருக்கு ஹார்ட் சரியில்லை, ஒருத்தருக்கு கால் போகுது ஆக்சிடெண்ட்டில், ஒருத்தருக்கு கண்ணு திடீர்னு போயிடுது. இவங்க கிட்டலாம் போய் நம்ம என்ன சார் சொல்கிறோம்? கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட நம்பிக்கை பேசுகிறோம். கால் போயிட்டா என்ன சார், கட்டைக்கால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன நம்பிக்கை கொடுக்குறோம்? இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், இது இல்லாதவன் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறோமே. உள ரீதியாக பாதிக்கப்பட்டதை கூட இது இல்லாதவர்களும் வாழ முடியும்னு சொல்லாம ஆல்டர்னேட் தேடு, ஆல்டர்னேட் தேடு, ஆல்டர்னேட் தேடுன்னு ஆல்டர்னேட்டை தேடி 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 நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு உச்சபட்சமான ரிஸ்கை வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கோமே, அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் இல்லையா? ஒரு டிவி சீரியல் நடிகை, அவள் கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, 2 பசங்க அவளுக்கு. வேற ஒருத்தரோட ஒரு இதெல்லாம் நம்ம பேசணும் சார், ஏன்னா வெக்கப்பட்டுட்டு பேசாமல் இருக்கோம், அறுத்து கிழிச்சு பேசணும் ஒரு இடத்துல. வேற ஒருத்தரோட ஒரு தொடர்பு, அதுவே ஒரு அசிங்கமான விஷயம். அவர் இவளை ஏமாத்திட்டாரா, அவர் இவ பேரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. உடனே இந்த அம்மா வந்து இவங்களும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணி தப்பிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன் சார், அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 2 குழந்தைங்க, நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க இந்த நியூஸை. அந்த 2 குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்க. அப்பா கூட இருந்து ஆதரிக்க வேண்டிய வயசில் அப்பா வெளில போயிட்டாரு. அவங்க அம்மா யாரு நம்மளை காப்பாற்ற போறாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த அம்மா வேற ஒருத்தனோட தொடர்பில் இருக்காங்க. அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டானே, தங்க அம்மாவும் தற்கொலை பண்ணி சாகணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த 2 பசங்களும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பனையும் ஒரு கீழ்த்தரமான அம்மாவையும் பார்த்து வளர்ந்தா 20 வருஷம் கழிச்சு அவன் இந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளியா இல்லாம வேற என்னவா சார் மலருவான்? இந்த சமூகத்தில் என்னவா மலருவான்? என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில இல்லாட்டி கூட எனக்கு அம்மா அப்பா சாமி எல்லாரும் நான் தான்ற அளவுக்கு நான் இப்படி நின்று ஜெயிச்சு என் பசங்களை வளர்ப்பேன்ற ஒரு கமிட்மெண்ட் உனக்கு உன்னோட குழந்தைங்களோட இருந்திருந்தா இந்த கேவலமான கீழ்த்தரமான வேலைகள்ல நீ ஈடுபட்டிருக்க மாட்டேன். நான் கேட்கிறேன், ஒரு ஆண் இல்லாமல் வாழ முடியாதா? அப்படி வாழ்ந்த சமூகம் இல்லையா? ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியாதா? வாழ்ந்த சமூகம் இல்லையா? சில பேருக்கு கால் இல்லைன்னா வாழறான் சார். ஆண் இல்லை என்றாலும் வாழ பழகிக் கொள்ளுங்கள், பெண் இல்லை என்றாலும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். எப்படி physical challenge is a challenge, or emotional challenge is also a challenge. Do not seek for alternatives, it is a larger risk. அப்ப மறுமணத்திற்கு நீங்கள் எதிரியா? விதவை திருமணம் கூடாது என்கிறீர்களான உடனே பிளக்கார்ட் எடுத்துட்டு கொடி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லார பார்த்து நான் சொல்றேன், ஆமா ஆமாம்,
என் குழந்தையோட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது, என் உணர்வுகள் உட்பட. இந்த கமிட்மெண்ட் இல்லாட்டி கல்யாணம் பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்ற. என் குழந்தைய வளர்க்கறத விட அது கேட்டு வந்துச்சா இந்த உலகத்திற்கு? அறிந்தோ அறியாமலோ இவ்வுலகத்திற்கு ஒரு உயிர் வருவதற்கு நான் காரணமாகி விட்டேன் என்றால் அந்த உயிர் தழைப்பதற்கு என்னை உரமாக போட வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு இல்லை நினைச்சா வராத. குழந்தைட்ட கமிட்மெண்ட் இல்ல, மனைவிட்ட கமிட்மெண்ட் இல்ல, கணவன்கிட்ட கமிட்மெண்ட் இல்ல. சார், தஷ்வந்த் என்ற ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் உருவாகிறான். எப்படி? அவன் ஒரு ஹாசினின்ற 8 வயது குழந்தையை வன்புணர்ச்சி செய்கிறான், பெட்ரோலை ஊட்டி அந்த குழந்தைய கொல்றான். சார், நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சமூகம் எப்படி க்ஷீணம் அடைஞ்சிருச்சுன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டு, ஃப்ரெண்டோட நோட்டை ஒரு அற்ப ஆசையில் எடுத்துட்டு வந்துட்டா கூட அடி நிமித்திடுவாங்க சார். வீட்டில் அடி நிமித்திடுவாங்க. திருடிண்டாண்டா வந்த புக்கை நீ என் பிள்ளையே இல்லடா, சோறு கிடையாதுடா, ரோட்ல நில்லடான்னு ரோட்ல நிக்க வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு 7 வயது குழந்தையை வன்புணர்வு செய்து விட்டு மகன் வீட்டுக்கு வரானும் போது அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தாம அவனுக்கு பெயில் எடுத்தாங்க. அவன் வீட்டுக்குள்ள வந்து அந்த அம்மாவையே கொன்னான் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒருவன் குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது என் மகன் என்றோ, என் சகோதரன் என்றோ, என் தந்தை என்றோ, என் தாய் என்றோ, என் சகோதரி என்றோ அவர்களை காப்பாற்றக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கின்ற வரைக்கும் இந்த சமூகத்திலே எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. சரி, அம்மாவுக்கும் பசங்க கிட்ட கமிட்மெண்ட் இல்லை, பசங்களுக்கும் அம்மாட்ட கமிட்மெண்ட் இல்லை. சார், பக்கத்து வீட்டுக்காரன் சார், சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு பொண்ணை அவங்க அம்மா எதிர தலையை வெட்டி 2 துண்டா போடுறான். அந்த உடம்பு அடங்கிறத அந்த அம்மா பார்க்குறாங்க சேலத்தில். நீங்கள் பார்த்தீங்க இந்த செய்தியை சார்? மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க பின்னாடி. ஒரு அம்மா பார்க்க ஒரு பெண், 13 வயது பெண் 2 துண்டா வெட்டி செத்து போயிருக்கா அப்படின்னும் போது எப்படி கொதிக்கணும் சார் ரத்தம் நமக்கு? அதுக்குள்ளே எத்தனை பிரச்சனை பேசுனீங்க, ஜாதி பேசுனீங்க, மதம் பேசுனீங்க, அதுவா இதுவான்னு பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மனசுல ஐயோ அப்படியா, ஒரு வண்டியிலேருந்து ஒருத்தர் இடிச்சு கீழே வந்து ஐயோ அப்படின்னு நம்ம மனசு, அந்த ஐயோன்ற குரல் இருக்குல்ல, அடுத்தவனுடைய உயிருக்காக ஐயோ என்று பதறக்கூடிய அந்த ஆன்மநேயம் என் மனதிலே இல்லை, செத்து போய்விட்டது என்று சொன்னால் அந்த மனிதம் செத்து போன சமுதாயத்திலே வேற எதையுமே நம்ம விளைவிக்க முடியாது. 17 பேர் சார், 17 பேர். எவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டோம் பாருங்க. 17 பேர் சேர்ந்து ஒரு மனவளம் சரியில்லாத குழந்தைய ஷிஃப்ட் போட்டு அவனுக்கெல்லாம் ஒரு ட்ரையல் நடத்துறேன் சார். நட்டு தெருவில் வச்சு கல்லால் அடிச்சு கொல்லணும் சார் அவனுங்களெல்லாம். எதுக்கு? அடி பிரிச்சுடணும் அவங்களெல்லாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே என்னதான் பிரச்சனை? 70 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம்தான் சார், இண்டிவிஜுவல் ரைட். என்னுடைய உரிமை பெருசு, என் கனவு ஒன்று இருக்கு, எனக்குன்னு ஒரு இது இருக்கு. எனக்கு சார், எனக்குன்ற ஒன்று இல்லவே இல்லை சார் இந்த உலகத்தில். இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு என்ற ஒன்று தான் இருக்கிறது, எனக்குன்ற ஒன்று இல்லை அப்படின்றத நம்ம என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் வளர முடியும் சார். 2 பேர்ல ஒருத்தர் தான் வளர முடியும் சார். யார் வளர முடியும்? 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிர் வாழ முடியும். பாபர் ஹுமாயூன் கதை உங்களுக்கு தெரியும். அவன் வாழணும்னா நான் சாவணும்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தை, எங்க அப்பா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணா செய்யறேன்னு சொல்ற ஒரு மகன், என் குடும்பத்துக்காக நான் இதை தியாகம் செய்யறேன்னு சொல்ற ஒரு சகோதரன், எல்லா தியாகத்தையும் செஞ்சு என்ன பண்ணாங்க? ஏமாத்திட்டு தான் போனாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் வருது. தியாகம் என்பதே 1000 பேர் நம்ம ஏமாற்றி விட்டு போனால் கூட ஏமாற்றப்பட்டோம்ன்ற வலி கூட இல்லாமல் இருப்பவனுக்கு பேர் தான் தியாகி. ஆனால் இங்கே எல்லாத்தையும் ரிட்டர்ன் என்ன 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 ஊடகம் என்ன நினைக்கிறது? பணம் வேணும்னு நினைக்குது. கல்வியாளன் என்ன நினைக்கிறான்? ஆசிரியர் என்ன நினைக்கிறான்? பணம் வேண்டும்னு நினைக்கிறான். எல்லாமே ஏன் இப்படி நினைக்கிறான்னு பார்த்தா கடைசியாக ஒன்று தான், படிக்க வரக்கூடிய மாணவனிடம் அன்பு இல்லை. அது மாணவனுடைய குற்றம் மட்டும் இல்லை சார். ஒரு ஆசிரியரை தப்பே செஞ்சிருக்கட்டும் சார், ஒரு ஆசிரியரை கத்தியால குத்தக்கூடிய ஒருத்தன் இந்த சமூகத்தில் மாணவன் சொன்னாக்க என்ன இங்கே மிஸ்ஸிங்னு பாருங்க.